லயனல் மெஸ்ஸி வந்து உண்மையிலே ஒரு கோட்டு தாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா விசஸ் ஆஸ்ட்ரியா, அதில் 2 கோலு. இந்த 2 கோல் மட்டும் கிடையாதுங்க. இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா 2 மேட்ச் விளாண்டுருக்கு. 2 மேட்சையும் சேர்த்து 5 கோல். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 3 கோல், இந்த மேட்ச் ஒரு 2 கோல். மொத்தம் 5 கோலையும் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி தான். ஸோ அந்த மெஸ்ஸியை சுற்றி தான் அர்ஜென்டினா டீமே இருக்கு. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா தான் விளாண்டாங்க, மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் மெஸ்ஸி வந்து 39 வயசுல அந்த பாலை எடுத்துட்டு போற ஸ்பீடுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவலா இருந்துச்சுங்க. நேத்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப்ல அதிக கோல் அடிச்ச ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லயனல் மெஸ்ஸி. ஸோ வந்து இது பீட் பண்ணக்கூடிய ஆள் பின்னாடியே கிளியான் மேப்பன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காப்ல. வந்தாலும் கூட அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ். 39 வயசுல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும் லயனல் மெஸ்ஸிக்கு. ஸோ இவ்வளோ பேர் கொண்டாடுறதுக்கு ஒருத்தான ஆளுங்க லயனல் மெஸ்ஸி. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நான் என்னதான் வந்து மெஸ்ஸி அர்ஜென்டினாவை புகழ்ந்தாலும் கண்டிப்பாக இந்த டைம் கப் எடுக்க போகிறது ஸ்பெயின் தான். இல்லை ஸ்பெயின் இல்லை வேற டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.